சரவணன், இப்போ விமர்சனம் வேற மாதிரி வருது. அரசியல் ரீதியாகவும் விமர்சனம் வருது, அரசு ரீதியாகவும் விமர்சனம் வருது. ஒரு பெரும் பிரச்சனை ஒன்றை காங்கிரஸ் அரசு தான் எழுப்பி இருக்கிறது கர்நாடகத்தில். ஆனால் அந்த நேரத்தில் ஆதரவுங்கிறது அதுக்கு பரிசு கொடுக்குறீங்களா அப்படிங்கிற விமர்சனம்லாம் வைக்கிறது எந்த அளவுக்கு சரியாது இல்லை. அது அந்த பரிசு கொடுக்கறது அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் கூட ஏற்றுக்கிறேன். தக் லைஃப் பட பிரச்சனையின் போது திமுகவோ அல்லது தாவேக்காவோ கூட அன்னைக்கு வாய் திறக்கல, ரொம்ப மௌனமாக ஒரு மௌனியாகத்தான் அவங்களாம் இருந்தாங்க. இப்போ நம்முடைய கேள்வி, நீங்கள் அந்த தலைப்பு சார்ந்து நான் வந்துடுறேன். பாஜக எதிர்ப்பான்னு கேட்டிருக்கீங்க. பாஜகவை எதிர்க்க காங்கிரஸுக்கு என்ன தகுதி இருக்கு? பாஜக எதிர்ப்புக்காக தன்னுடைய கூட்டணியில் தாவேக்கா இடம் கொடுக்குதா? 2 அமைச்சர் கொடுத்தது அப்படியா? மற்றும் நீங்க சொல்ற அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்கறதெல்லாம் பாஜக எதிர்ப்புக்காக தான் தாவேக்கா கொடுக்குதா அப்படின்னு கேட்குறீங்கல்ல. காங்கிரஸ் எந்த இடத்துல பாஜகவிலிருந்து மாறுபட்டு இருந்துச்சு? பாஜக வெளிப்படையாக தன்னை வந்து ஒரு வலதுசாரி இந்துத்துவ கட்சி என்று அறிவித்த கொண்ட ஒரு கட்சி தான். அது நமக்கு ஒன்றும் வெளிப்படையா அவங்க சொல்லிக்கிறத சொல்றேன். அரசியல் நோக்கங்கள் எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க, யார் அதை வந்து அவங்க இல்லைன்னு சொல்லி மறுக்கிறது கிடையாது. நாங்க வலதுசாரி தான் இந்துத்துவ கட்சி தான்றதை அவங்க வெளிப்படையா சொல்லிக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி சொல்லிக்காத தவிர்த்து அவங்களுக்குள்ள அந்த இந்துத்துவங்கிறது வெளிப்படையா இருக்கக்கூடிய ஒன்று தான். 1999 அவங்களுடைய கட்சியில் அவங்க ஒரு தீர்மானம் போடுறாங்க. காங்கிரஸ் காரிய கமிட்டியில் போடப்பட்ட தீர்மானம், இந்தியாவில் மிக செயலூக்கமான அரசியல் எதுன்னா அது இந்துத்துவ அரசியல் தான். அதாவது இந்துத்துவ அரசியலை நம்ம கையில் எடுக்கணும்னு காங்கிரஸ் 1999 தீர்மானம் போட்டாங்க. 84 சீக்கிய இனப்படுகொலையில் தொடங்கி இந்த இஸ்லாமியர்களுக்கு சப்தஜிங் மசூதி பிரச்சனையா இருக்கட்டும், சப்தஜிங் மசூதி பிரச்சனைல ராஜீவ்காந்தி முஸ்லிம்களுக்கு அநீதி அளித்தார். சீக்கிய இனப்படுகொலை எல்லாம் குறிப்பிட்டு பேசுறதுனால பக்கத்துல நடந்த இனப்படுகொலைக்கு பிறகு காங்கிரஸ் மீதான ஒரு எதிர்ப்பு அதிருப்தி ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அது மெல்ல மெல்ல குறைஞ்சிட்டு வந்திருக்கிற சூழல்ல மீண்டும் காங்கிரஸுக்கு ஒரு உயிர் கொடுப்பதை போலவோ அல்லது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுப்பது போலவோ அமைச்சரவை இடம், அடுத்து மாநிலங்களவை இடம் என்று தாவேக்கா காங்கிரஸை முன் நகர்த்துகிறது. இல்லதான், காங்கிரஸுக்கு ஒரு இந்துத்துவ முகம் இருக்குல்ல, அந்த இந்துத்துவ முகத்தை கணக்கில் கொள்ளாமல் அதை வந்து ஒரு புனித சாயம் பூசி காங்கிரஸ் வந்து சிறுபான்மை பாதுகாவலர்கள் என்ற ஒரு பொய்யான போர்வையில காங்கிரஸ்க்கு இடம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப தவறு. ரெண்டாவது, நீங்க சொல்ற அந்த மேகதாது அணை பிரச்சனையில இன்றைக்கு வரைக்கும் முதலமைச்சர் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கல. கர்நாடக முதலமைச்சர் தன்னுடைய கண்டனத்தையோ எதிர்குறலையோ பதிவு செய்யவே இல்லை. ஆனா பதவியேற்ற உடனே வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி, விஜய் அவர்கள் பதவி ஏற்கும் போது டி.கே. சிவகுமார் அவர்கள் போன் பண்ணி வாழ்த்துறாரு. இவர் டி.கே. சிவகுமார் மரியாதை சம்பிரதாயம், ஆமா, அரசியல் சம்பிரதாயத்தை பின்பற்ற நீங்க, அரசியல் சம்பிரதாயத்தை கடைபிடிக்கிற நீங்க ஏன் ஒரு அரசியல் சார்ந்த எதிர்ப்பை காமிக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுடைய பெட்டிஷனை, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பெட்டிஷனை ப்ரீமெச்சூர்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு. அதற்கு பிறகு நாங்க இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம், சரியான நேரத்தில் நாங்க எதிர்வினையாற்றுறோம் தமிழ்நாடு அரசு சொல்லணுமா இல்லையா? முதலமைச்சர் சொல்லணுமா இல்லையா? முதலமைச்சர் ஏன் சொல்லல? ரெண்டாவது, நீங்க காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கொடுக்குறீங்க. ஒருவேளை அவங்க தமிழ்நாட்டில் ஒரு தகுதியான ஆள் இல்ல, நான் கர்நாடகால இருந்து ஒருத்தருக்கு வந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்குறேன்னு சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? தாவேகா கடைசியில் அப்படிதான் பண்ண போதா? நீங்க பாஜக எதிர்ப்புன்னு சொல்றீங்க, பாஜக எதிர்ப்புக்கு தாவேகா கிட்ட சரக்கே இல்லையா? காங்கிரஸ் கிட்ட தான் போகணுமா? அப்ப திமுக வெறுப்பின் வெளிப்பாடு. அப்ப இந்த இடத்துல திமுக வெறுக்கிறதுக்கு என்ன காரணங்கள் தாவேகா கிட்ட இருக்கு, இல்ல காங்கிரஸ் கிட்ட இருக்கு? மதுரை மேலூர்ங்கிறது ஒரு சாதிய களம். அந்த சாதிய களத்துக்குள்ள ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவருக்கு இடம் கொடுத்து அவர் வெற்றி பெற வச்சது திமுக. அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்த ஒரே காரணத்துக்காக திமுக மோசமான கட்சி ஆயிருமா? இல்ல திமுக வந்து காங்கிரஸ் கட்சி தாவேக்கா அந்த நபரை விஸ்வநாதன் அவர்களை வந்து அமைச்சராகிய தாவேக்கா தான், நம்ம இல்லைன்னு மறுக்கல. ஆனா அதே நேரத்துல அவர் எம்எல்ஏ ஆக்கினது யாரு? திமுக தானே. திமுக அவங்க வெறுக்கிறதுக்கான காரணம் அது போட்டி கட்சி என்கின்ற ஒரு காரணம் மட்டும்தான். கொள்கை எதிர்ப்புலாம் ஒண்ணுமே கிடையாது. கொள்கை எதிர்ப்புனா நீங்க அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் வந்து எம்எல்ஏ ஆக்கினாங்களே, அதை முதற்கொண்டு எதிர்க்கிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் கொள்கை எதிர்ப்பு அர்த்தப்படும். நீங்க சொல்ற அந்த டி.கே. சிவகுமார் இருக்கார்ல, திமுக வந்து தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணார்ல, இப்போ மேகதாது அணையை கற்ற தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுடைய ஜீவாதார பிரச்சனைக்கு தண்ணீரை பெரும் கேள்விக்குரிய. நான் சொல்ல, திருச்சி கிழக்குல வந்து முதலமைச்சர் அவர்கள் போய் பேசுறார், விஜய் அவர்கள் பேசுறார். பேசும்போது திருச்சியினுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய காவிரி நீர் இன்னைக்கு ஒரு முக்கியமான சிக்கல்ல இருக்கு, மேகதாது அணை பிரச்சனையாக இருக்குது. இப்போ கடலூர்ல இருந்தா நம்ம சென்னைக்கு தண்ணி வந்தாகும். ஆக மொத்தம் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த நீராதாரமாக இன்றைக்கு காவிரி வந்து முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று. அதுல மேகதாதுல நாங்க அணை கட்டுவோம்னு ஒரு முதலமைச்சர் சொல்றாரு, நாங்க கட்ட விடமாட்டோம்னு வெளிப்படையா அந்த முதலமைச்சர் எதிர்த்து பேசுறது உங்களை எது தடுக்குது? அந்த 5 காங்கிரஸ் உறுப்பினர்களும் விளையிடுவாங்கன்னு பயப்படுறீங்களா? அமைச்சர் பதவி கொடுத்து வச்சிருக்கீங்கல்ல, அப்ப தொடக்கத்திலேயே காங்கிரஸ் தாவேகா அரசுக்கு விஜய்க்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து மிரட்டி தான் இந்த இடத்தை வாங்கியிருக்காங்களா? நீங்க வெளிப்படையா பேசலன்னா அப்படிதானே சந்தேகப்படுவாங்க. நீங்க வெளிப்படையா பேசினா அந்த சந்தேகம் வராது. வெளிப்படையா பேச மறுக்கும் போது இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் அமைச்சர்கள் கூட கர்நாடகாவுக்கு ஆதரவா செயல்படுறாங்கன்னு ஏன் கேட்க மாட்டாங்க? இல்ல, அதே விஸ்வநாதன், நீங்க குறிப்பிட்ட விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு, ஒரு செங்கல் கூட வைக்க விட மாட்டோம்னு இருக்காரு. முதலமைச்சர் அவர்கள் பேச வேண்டியதானே? காங்கிரஸ்காரங்களே உங்களுக்கு ஆதரவா வந்துட்டாங்கல்ல, முதலமைச்சர் பேச வேண்டியதானே? நீங்க யார் வந்து மோசமா யார் வந்து உங்களுடைய ஆதரவை வந்து வாபஸ் பெற்று விடுவார்களோ என்று தயங்குகின்ற நீங்க, காங்கிரஸ்காரங்க தான் வாபஸ் வாங்கிறவங்க பயப்படுறாங்கன்னு சொல்றாங்க. காங்கிரஸ்காரங்க வெளிப்படையா தங்களுடைய நிலைப்பாட சொல்லிட்டாங்கல்ல.
ஏன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இது வரைக்கும் பேசல? சரி, முக்கியமான ஒரு இடத்த தொட்டிருக்கீங்க சரவணன். அதுதான் ரொம்ப திருச்சி முக்கியம். கிழக்குல முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசும்போது நீங்க பயப்படுற சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகட்டும், நதிநீர் பிரச்சனையாகட்டும் ரொம்ப காமனா மேலோட்டமா போற போக்கெல்லாம் சொன்னார். மேகதாது அணை பிரச்சனைனோ அல்லது காவிரி நதிநீர் பிரச்சனைனோ அவர் சொல்லல. ரெண்டாவது 2019ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரியில வந்துட்டு மேகதாது அணைக்கான முற்றுகையிடு போராட்டத்துக்காக விவசாயிகள் போனாங்க. அந்த போராட்டத்தின் போது அதிமுக அரசு, அன்றைய அதிமுக அரசு 2019 விவசாயிகளை கைது பண்ணுச்சு. 2019 பண்ணாங்கல்ல, 2026 நடிகர் விஜய் அவருடைய, முதலமைச்சர் விஜய் அவருடைய அரசுல நடந்திருக்கா இல்லையா? நாகப்பட்டினத்தில் விவசாயிகளை கைது பண்ணாங்களா? ஏன் பண்ணாங்க? 2019 அதிமுக அரசு நடந்ததுக்கும் தாவேக அரசு நடப்பதற்கும் என்ன வித்தியாசம்? பிஜேபி என்ன பண்றாங்க? பிஜேபி மோசமானவங்க நீங்க தானங்க சொல்றீங்க. நீங்களும் அவங்கள மாதிரி நடந்துப்பீங்களா? என்ன கேள்வி இது? திமுக ஒரு போராட்டம் அறிவிங்க. சார் நிறைவு திமுக கேட்கலங்க. பொதுப்படையா இருக்கக்கூடிய விவசாயிகளை ஏன் கைது பண்ணாங்க நான் கேட்டேன். திமுக நான் கேட்டேன். திமுக எந்த அரசு பண்ணாலும் தவறுங்கிறீங்க. தாவேக்காவை கேள்வி கேட்டால திமுக முடிவுகள் வரக்கூடாது. இது முதல் தப்பு. இரண்டாவது நான் என்ன கேட்கிறேன், நன்றி மறந்தவர்கள் கண்டிப்பாக காங்கிரஸ்காரர்கள். திமுகவுடைய நீங்க கேட்டீங்க தலைப்புல இருக்கு திமுக வெறுப்பான்னு. திமுக வெறுப்பு காங்கிரஸ்க்கு இருக்கு. காங்கிரஸ் கட்சி அதை திமுக நடைமுறைப்படுத்துதா? காங்கிரஸ் கட்சி நன்றிக்காகவாது குறைஞ்சபட்ச அறிவாலயத்துல போய் தலைவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்துட்டு ஏன் பார்க்கல? அப்படி ஒரு கட்டாயமே கிடையாது சார். என்ன சார் நீங்க? கட்டாயம் இல்ல சார். ஒரு மரபு, ஒரு மரியாதை ஒண்ணு கிடையாது. உங்களுக்கு 5 எம்எல்ஏக்களை எந்த அலைகளுக்கு தாவேடைய அலைக்கு மத்தியில் வாங்கி கொடுத்தது பேசுறாங்க. நம்ம தமிழ்நாடு நல்லா சார்ந்து பேசுவோம். இன்றைக்கு பணத்தை ஜாதியெல்லாம் உடைச்சிருச்சுன்னு சார் சொன்னாரு. தாவேக்காவுடைய ஓமலூர் வேட்பாளர் அதிகமான் பேசியிருக்காரு. பக்கத்து தொகுதியில பணம் கொடுத்ததுனால தாவேக்கா வெற்றி பெற்றுச்சு, நம்ம கொடுக்கறதுக்காக தோல்வி அடைஞ்சோன்னு பேசுறாரு. முதல்ல தூய சக்தி மாதிரி தாவேக்கா பேசக்கூடாது. தாவேக்காவும் திமுகவின் நகல் போலதான். நன்றி நன்றி நன்றி. ஜனத்தின் குரல் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பார்த்த பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருப்போம்.